வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நிறைய கோயில்களில் தெய்வங்களுக்கு பலி கொடுப்பாங்க. பலினா என்னென்னா, உயிர் பலி கொடுக்கும்பொழுது கோழி பலி, ஆடு பலி, பன்னி கூட சில கோயில்களில் பலி பன்னி குத்தி பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுக்கும்பொழுது அந்த ஆடு, கோழி, பன்னி அதெல்லாம் சமைச்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதில் ஒரு யாருக்குமே எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஆனால் மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கே கோழி பலி கொடுத்துருக்காங்க. என்னோடய சின்ன வயசில் காது குத்தி மொட்டையெல்லாம் அடிக்கும்பொழுது அவங்களுக்கு கோழி பலி கொடுத்து அந்த கோழியை நாங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்ட ஞாபகம் இருக்குங்க எனக்கு இன்னுமே. நான் சின்ன வயசில் அப்போ நிறைய மரங்கள் இருந்தது. இப்போ ஃபுல்லுமே அங்கே மரம் இல்லாமல் எல்லாமே சிமெண்ட் தரையாக பூசி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அந்த கறி சமைச்சு சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இன்னுமே ஞாபகத்தில் இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆனால் மயான காளிக்கிட்ட, அங்கே மலையனூரில் உள்ள மயான காளிக்கிட்ட நிறைய கோழிகள் செத்த கோழிகள் கிடக்கும். அதை யாருமே கொண்டு போய் சமைக்க மாட்டாங்க. கோயிலில் உள்ளே இருக்கிறவங்க கூட அதை தொட மாட்டாங்க. நிறைய கோழிகள் சூளத்தில் குத்தியிருக்கும். நிறைய கோழி பலி கொடுப்பாங்க. அங்கே அந்த அம்மா முன்னாடியே, அந்த கோயில் முன்னாடியே நிறைய கோழிகள் கடந்தால் கூட யாரும் அந்த கோழியை தொடுறதில்ல, சமைக்கிறதில்ல, அதை கொண்டு போகிறதும் இல்லை. அது ஏன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரும்பாலும் அது உயிர் பலி வாங்கும் அந்த அம்மா. அந்த மாதிரி கோழி பலி கொடுத்துட்டா அவங்களுக்கு யாரை பழிவாங்க சொல்லி அவங்க பலி கொடுக்குறாங்களோ அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் அந்த அம்மாவுக்கு கழுப்பு எடுக்கிறேன், அது இதுன்னு எது பண்ணுறாங்க. அதில் பலி கொடுக்குறாங்கன்றதுனால அந்த அம்மாவுக்கு பலி கொடுத்த, அதாவது மயான காளிக்கு பலி கொடுத்த கோழியோ இல்லை எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. அது அங்கேயே தான் கிடக்கும். அந்த அம்மா கோயில் முன்னாடி தான் கிடக்கு. நாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு போகுது. அதை நானுமே பார்த்தேன். அன்றைக்கி தை மாத அமாவாசைப்போ எப்படியும் ஒரு 20-30 கோழியே இருக்குங்க அந்த மேலேயே. அப்போ உள்ளே எவ்வளோ கோழி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், கோழிகள் எல்லாமே குப்பையில் அப்படியே சேர்த்து விடுறாங்களே ஒழிய அதை யாரும் வீட்டுக்கு கொண்டு போகிறதே கிடையாதுங்க. யாரும் அதே ஊரை சார்ந்தவங்க கூட அதை தொட மாட்டுறாங்க அந்த கோழியை. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் அந்த மயான காளிக்கிட்ட இருக்கிற கோழியை மட்டும் யாரும் தொடுறதில்லைங்க. அது எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஊரில் கோழி பலி கொடுத்தாலோ இல்லை ஆடு பலி கொடுத்தாலோ சமைச்சு சாப்பிட்ருவோம். ஆனால் மலையனூரில் உள்ள மயான காளிக்கிட்ட மட்டும் அதை யாரும் தொடுறதில்ல. அது